தமிழ்நாட்டின் யங்கஸ்ட் சிஎம் ரெக்கார்டு இன்னும் யாரிடம் இருக்குன்னு தெரியுமா? வாங்க இந்த சுவாரஸ்யமான லிஸ்ட்டை பார்ப்போம். அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் எந்த வயதில் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டனர் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். 1952ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சி ராஜகோபாலாச்சாரி பதவியேற்றார். அப்போது அவரின் வயது 58 ஆகும். தமிழ்நாட்டின் இரண்டாவது முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கல்வி கண் திறந்த காமராஜர் பதவியேற்றார். அப்போது அவரின் வயது 51 ஆகும். காமராஜரை தொடர்ந்து தமிழ்நாட்டின் மூன்றாவது முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம் பக்தவச்சலம் பதவி வகித்தார். அப்போது அவரின் வயது 65 ஆகும். காங்கிரஸ் ஆட்சியை தொடர்ந்து திமுக கட்சி தமிழ்நாட்டை ஆண்டது. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். அப்போது அண்ணாவின் வயது 58 ஆகும். ஆட்சியில் இருந்த போதே அண்ணா உயிரிழந்த நிலையில் ரா நெடுஞ்செழியன் 5 நாட்கள் முதலமைச்சர் பதவி வகித்தார். அப்போது அவரின் வயது 49 ஆகும். 1969ஆம் ஆண்டு மு கருணாநிதி முதலமைச்சர் பதவியை ஏற்றார். அப்போது கருணாநிதியின் வயது 47 ஆகும். திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுக என்ற கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் அவர்கள் 1977ஆம் ஆண்டு முதல்வர் பதவியை ஏற்றார். அப்போது அவரின் வயது 60 ஆகும். எம்ஜிஆர் அவர்களின் மறைவை தொடர்ந்து வி.என். ஜானகி ராமச்சந்திரன் 23 நாட்கள் முதலமைச்சராக பதவி வகித்தார். அப்போது அவரின் வயது 60 ஆகும். 1991இல் ஜெயலலிதா முதலாக அமைச்சர் பதவியை வகித்தார். அப்போது அவரின் வயது 43 ஆகும். டான்சி வழக்கில் ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் 160 நாட்கள் முதல்வர் பதவியை வகித்தார். அப்போது அவரின் வயது 50 ஆகும். செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி 2017இல் முதல்வர் பதவி ஏற்றார். அப்போது அவரின் வயது 62 ஆகும். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதல்வர் பதவி ஏற்றார். அப்போது அவரின் வயது 68 ஆகும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் 13வது முதல்வராக இன்று 10ஆம் தேதி விஜய் பதவியேற்றார். தற்போது விஜயின் வயது 51 ஆகும். விஜய் சிஎம் ஆன வயசு இதுதான். ஆனா இந்த ரெக்கார்டு இன்னும் பிரேக் ஆகலாம். அரியணை மாறலாம். ஆனா சாதனை ரெக்கார்ட்ஸ் எப்போதும் ஹிஸ்டரியில இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.